வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு ஆந்திரா ஸ்டைல் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிந்தபண்டு காரம் பச்சடி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் புளியை வச்சு பண்ணுற ஒரு சட்னி தான். பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, சாதத்து கூட கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். புளிப்பாக காரமாக எதாவது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னியை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. சூடான சாதம், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமாக இந்த சட்னி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை. வாங்க இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஒரு 2 லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுடுங்க. புளி கரைக்க வேண்டாம், புளி லைட்டாக சாஃப்ட் ஆக்கிறதுக்கு தான் நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு நான் 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் பேசிக்கலி இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா காரமாக தான் இருக்கும். புளியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய உப்பு காரம் தேவைப்படும். அடுத்ததான் இந்த மிளகாய் தனியாலாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா படப்படன்னு பொரியிற வரைக்கும் இது மாதிரி வறுத்துட்டே இருங்க. நல்லா எள்ளு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அணைச்சிட்டு ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வறுத்த இந்த சாமான எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா ரஃப்பாக அப்படியே பொடிச்சு எடுத்துக்கோங்க. பொடி பண்ணதுக்கப்புறமா இந்த பொடி கூடவே நம்ம ஊற வச்சுருக்க இந்த புளியை சேர்த்துக்கலாம். புளி நல்லா நைஸாக அரைப்பாடணுங்கிறதுக்காக தான் நம்ம ஊற வச்சோம், குழைய வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் விழுது வரும். இந்த சட்னி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இதை நீங்கள் பண்ணிடலாம். புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக அதே கடாயிலேயே நம்ம ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வறுபடணும். பொன்னிறமாக மாறட்டும். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஈவனாக ரோஸ்ட் ஆகிறதுக்கு வதக்கிட்டே இருங்க, இல்லைனா ஒரு சைடு கருகிடும். வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு அப்படியே லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் இது எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வறுபட்ட பூண்டு இந்த சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பூண்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோலையே ஒரு விழுது, அதாவது தனியா, ஜீரகம், காஞ்ச மிளகாய், எள்ளு, அதுக்கப்புறம் புளியெல்லாம் போட்டு ஒரு விழுது அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா எண்ணெயுமே இந்த விழுதில் நல்லா உள்ளே இன்கார்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த புளியோட பச்சை வாசனை போகும். இந்த எண்ணெயிலேயே நீங்கள் குக் பண்ணுங்கள். கூட ஒரு கலருக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புளிக்காய்ச்சலோட ஃப்ளேவர் தான் வரும். என்ன புளிக்காய்ச்சலில் நம்ம இந்த பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிக்கும் போது ஒரு 1/2 வெங்காயத்தை கூட நீங்கள் சேர்த்து போட்டு தாளிச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. புளிப்பு காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு உப்பு நிறைய தேவைப்படும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த விழுது நல்லா குக்காகி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி வதக்கிட்டே குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உறிஞ்ச எண்ணெயெல்லாம் உங்களுக்கு ஓரங்களில் தெரிய ஆரம்பிக்கும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். தேவைப்படுறப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிடலாம். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். until then take care, bye bye, thanks for watching.